நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். என்னடா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேனே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதுலேயும் ஸ்வெட்டர் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், நம்ம ஹில் ஸ்டேஷன் தான் போக போகிறோம். சடன் பிளான் தான், போகணும்னு எந்த ஐடியாவுமே இல்லை. திடீர்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உடனே கிளம்பியாச்சு. வெக்கேஷனுக்கு போகிறது எல்லா வருஷமுமே நடக்கிறது தான். லாஸ்ட் இயர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால போகலை, அதுக்கு முந்தின வருஷமும் போயிருந்தோம். எப்போவும் செப்டம்பர் லாஸ்ட் ஆர் அக்டோபர் ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த டைம் தான் நவம்பரில் போயிருக்கோம். இது வந்துட்டு ஹஸ்பண்டோட ஒர்க் பிளேஸில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற ட்ரிப்பு தான். போன வாரம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். இந்த வாரம் வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க நம்ம போக வேண்டாம் அப்படின்ட்டு. எனக்குமே ஹெவி ஃபீவர், வீசிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு பக்கம் எனக்கு போக வேண்டான்னு தோணினாலும் இன்னொரு பக்கம் போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே அந்த மாதிரி தான் தோணுச்சு. சரி, ஓகே, 2-3 நாள் டேப்லெட் எடுத்தோன்னா சரியாயிரும், கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கூட போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் நான் இதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இப்போவுமே டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். டூருக்கு போகணுங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பா வச்சுருக்கிறதுனால பாப்பாக்குன்னு ஸ்பெஷலாக நான் எதுவுமே எடுத்து வைக்கல. போகிற இடத்துலையே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் போனேன். ஏன்னா உடம்பு சரியில்லாததுனால. ஹஸ்பண்ட் வந்து என்னை ரெடி ஆகலையா, எல்லாம் பேக் பண்ணலையான்னு கேட்குற வரைக்குமே நான் பேக் பண்ணல. பேக்கிங் தானே, நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணலான்னு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டேன். கரெக்டாக கிளம்புறதுக்கு 1 ஹவர் முன்னாடி தான் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த பேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்க எதுக்குமே டைம் இல்லை. ஏன்னா ஹரிபரியாக நாங்கள் கிளம்பி வந்தோம். இங்கே நாகர்கோவிலில் பெருமாள் மண்டபம் பக்கத்தில் தான் பஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து தான் நாங்கள் வந்துட்டு பஸ்ஸில் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பஸ்ஸும் ஒரு பெரிய பஸ்ஸும் தான் புக் பண்ணியிருந்தாங்க. எப்பவும் போல் நாங்கள் தான் லேட்டாக வந்தோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பஸ்ஸு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. போகிற வழியிலே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. நிறைய பேர் சாப்பிட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு கிளம்பியிருந்ததுனால எதுவுமே சாப்பிடலை. ஹஸ்பண்ட் மட்டும் அந்த கடையில் டீ குடிச்சிக்கிட்டாங்க. பாப்பாவுக்கு பேன் கேக் தான் கொடுத்துருந்தோம். இந்த பேன் கேக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணதில்லை. இவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு எங்கள் பாப்பா பிறக்கிறதுக்கு 1 மந்த் முன்னாடி தான் பாப்பா பிறந்திருந்தாங்க. அதனால 2 பேருக்குமே 1 மந்த் தான் டிஃபரன்ஸ். அவங்களோட குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணது தான் பாப்பாவுக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் நான் பாப்பாக்குமே ஊட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டோம். பாப்பாக்குமே சீட் இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஊட்டி வந்து ரீச் ஆகுறதுக்கு 10:00 எல்லாம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:00 ஆயிடுச்சு. நாங்கள் நைட்டு 8:00 கிளம்பி இருந்தோம். இருந்தாலும் மேலே எல்லாம் ஏறி வரும்போது 10:00 ஆயிடுச்சு. இங்கே பஸ் வேறு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனாலையோ என்னமோ இவ்வளோ டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ரூம் புக் பண்ணதுமே இவங்களோட ஒர்க் பிளேஸில் இருந்து தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபேமிலியாக தான் வந்திருந்தாங்க. பேச்சுலர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். அதனால அந்தந்த ஃபேமிலிக்குன்னு தனித்தனியாக ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வரும்போது ஃப்ரீயாக தூங்கிட்டு தான் வந்ததுனால கிளம்புறதுக்கு மட்டும்தான் டைம் தந்திருந்தாங்க. 10:00 ரூமுக்கு வந்திருக்கோம். 12:00 எல்லாம் வெளியே வந்துடணும் சுற்றி பார்க்குறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரூம் தான் எங்களுக்கு மட்டும் ஒரு லாஸ்ட்டில் கார்னரில் இருந்துச்சு. ஆனால் இங்கே இருந்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எங்கள் ரூமை சுற்றி ஒரே புறாவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. புறானா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப இருந்துச்சு. நாங்கள் எங்களை பார்த்த உடனே எல்லாம் பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ணல, மறைஞ்சு இருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ரூம் வந்துட்டு ஒரு எண்டில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் யாருமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இங்கே வர மாதிரி இல்லை. நாங்கள் தான் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே எல்லாருக்குமே லைனாக ரூம்ஸ் இருந்துச்சு. இந்த ஒரு ரூம் மட்டும் செப்பரேட்டாக இருக்கிறதுல பார்த்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம்.
இதுவுமே கொஞ்சம் பழைய ரூம் போல, கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி வச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் இருந்த இந்த ஸ்விட்ச் போர்டெல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆகிருந்துச்சு. லைட்ஸ் வந்துட்டு போடுறதுக்கே பயமாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் மேக்ஸிமம் இந்த சுவிட்ச் எல்லாமே ஆன்லேயே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தோம். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி வைக்கல. நம்ம கீயை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது தானாக எல்லா லைட்ஸும் எரியிற மாதிரி இருந்துச்சு. அந்த கீயை வந்துட்டு நம்ம ஹோல்டர்லேருந்து எடுத்த உடனே எல்லாம் ஆஃப் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ரூம்குள்ளே என்டர் ஆன உடனே அந்த ஹோல்டரில் மட்டும் அந்த கீயை வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்விட்ச் எல்லாம் ஆனில் இருந்துச்சுன்னா தானாகவே லைட் எரிஞ்சிரும். அதனால எங்களுக்கு இந்த ஸ்விட்சில் எல்லாம் கை வைக்க வேண்டிய வேலையே இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி 2 கபோர்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வியூ எல்லாம் நல்லா இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ரூம் வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. பட் இங்கேருந்து பார்க்க வியூ எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மேலே இருக்கிற கபோர்டில் காங்கிரீட் பீஸ் 2 பீஸ் இருந்துச்சு, உடஞ்சி இருந்தது. கீழே வந்துட்டு 2 அழுக்கு தலகாணி இருந்துச்சு. கெட்டில் வந்துட்டு நாங்களே தான் கொண்டு வந்திருந்தோம் வீட்டில் இருந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி மூணார் போகும்போது அப்போ பாப்பா கிடையாது, அப்போவே நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா இங்கே தண்ணி வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு வரும். எல்லா ரூம்லையுமே ஹீட்டர் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்கிற ஹோட்டல்ஸில் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, தண்ணி வந்துட்டு காலையில் ஒரு 6 o'clock ஆன் பண்ணாங்கன்னா, ஹீட் வாட்டர் ஆன் பண்ணாங்கன்னா 10 o'clock எல்லாம் தானாக கட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கேட்டாலும் கிடைக்காது. அது வரைக்கும் தான் அந்த குளிக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தண்ணி சில்லாக தான் இருக்கும். அதுபோல் நைட்டு வந்துட்டு பர்டிகுலர் டைம் வந்து அவங்க ஹீட் வாட்டர் ஆன் பண்ணி ஹீட் வாட்டர் சப்ளை தருவாங்க. மற்ற நேரங்கள்லாம் ஹாட் வாட்டர் கிடைக்காது. இப்போ பாப்பா இருக்கிறதுனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, கெட்டில் மட்டும் மறக்கவே கூடாதுன்னு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்கே வந்துட்டு தண்ணி வரலனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இதில் வந்துட்டு ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி பாப்பாவுக்கு வந்துட்டு அவங்கள க்ளீன் பண்ணணுன்னாலும் இல்லை குளிக்க வைக்கணுன்னாலும் எதுவுமே பண்ணிக்கலாம், எந்த டைம்னாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கவுமே இவங்க வந்துட்டு வெளியே சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாப்பாவுக்கு இட்லி கொடுத்துட்டு நான் தோசை சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெடியாகி வெளியே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டே வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு நாங்கள் வந்திருந்த வண்டியிலே தான் வந்திருந்தோம். எங்களால் நிறைய இடம் கவர் பண்ணவே முடியலை. ஏன்னா இந்த பெரிய பஸ் வந்துட்டு அந்த மலையில் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டிரைவருமே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனெல்லாம் ஓட்டின ஆளும் இல்லை போல். அதனால ரொம்ப சஃபர் ஆனோம். எங்களால் நிறைய இடங்கள் பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு கார்டனுக்கு தான் வந்திருந்தோம். இதோட பேர் வந்துட்டு கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன். இங்கே வந்துட்டு பிளான்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு 100 rupees. பாப்பாவுக்கு வந்துட்டு டிக்கெட் கிடையாது. ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக தொடங்கின உடனே எல்லாரும் சொன்னது, ஒரு கார்டனை சுற்றி பார்க்குறதுக்கு 100 rupees-ஆ, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனாலேயே ஸ்டார்டிங்கில் இருந்தே கொஞ்சம் 100 rupees கொடுத்துருக்கோம், நிறைய ரீல்ஸ் எடுக்கணும், நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப எங்கேயுமே போகலை. ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே போக 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 நம்ம கொடுத்த மணி வந்து இந்த பிளேஸுக்கு ஒர்த்து தான்னு தோணுச்சு. ஏன்னா உள்ளே பார்க்குறதுக்கு அவ்வளோ வியூ இருக்குது, அவ்வளோ நல்லா அந்த பிளான்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு மெயினாக தோணுன விஷயம் என்னென்னா, இவங்க வந்துட்டு அடுத்து நம்ம போகலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடமுமே சுற்றி பார்க்கணுன்னு இருந்துச்சு. ஏன்னா பாப்பாவை வச்சுருக்கிறதுனால அது பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா இடையில இடையில அவங்களையும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையுமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தேன். யூடியூப்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்பப்போ. ஆனால் த சேம் டைம் நான் நல்லா என்ஜாய் பண்ணவும் செஞ்சேன்.
பாப்பாவுமே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது, இவங்க விளையாடுறத பார்த்து என்ஜாய் பண்ணுறதுன்னு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. பாப்பாவுக்கு நான் சின்ன ஹேண்ட்பேக்கில் ஸ்வெட்டர் எல்லாம் ரெடியாகவே வச்சுருந்தேன். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு ஆகுற மாதிரி இருந்தால் பாப்பாவுக்கு உடனே ஸ்வெட்டர் போடணும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே இருக்கும்போது ஊட்டி மாதிரியே ஃபீல் ஆகலை. அப்படின்னா சீனரிஸ் எல்லாமே ஊட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேட்டுக்கும் ஊட்டிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. நார்மலாக தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் வரைக்குமே இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 4:00 ஆகும்போது தான் சடனாக ஒரு சில்னஸ் வந்து அது ரொம்ப ஹையாக ஆக தொடங்குச்சு. இந்த கார்டன்லேயுமே நிறைய மீனெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அங்கங்கேயா பார்ட்டிஷனாக வச்சு தண்ணிக்குள்ள நிறைய மீன்கள் எல்லாம் இருந்துச்சு. சின்ன சின்ன பாண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு நார்மலான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி போகும்போது கலர் கலர் ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் பாப்பாவுக்கு காட்டி கொடுக்கும்போது அந்த அளவுக்கு அவங்க பார்க்கல. இன்னும் 1 இயர் ஆனதுக்கப்புறம் நல்லா இதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடமும் சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு காலெல்லாம் வலிக்க தொடங்கிடுச்சு. உங்களுக்கு வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருந்து ஷூட் பண்ணும்போதே கவர் ஆன மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே வந்துட்டு நிறைய பிளேசஸ் இருக்குது. இப்போ ஃபோனில் வந்துட்டு இவ்வளோ இடம் கவர் ஆகுதுன்னா இவ்வளோ இடத்தையும் தாண்டினா தான் அடுத்த ஸ்பாட் வரும். அந்த எண்டு வரைக்கும் போகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு பயங்கரமாக கால் வலிச்சிரும். அதனால இந்த பிரிட்ஜுக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம அப்படி பாதியிலே திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பயங்கர வைப்பில் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இல்லை அங்கே போகணும், அந்த இடத்துல இருந்து கீழே வந்துட்டு வியூ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்களுக்காக தான் நாங்கள் போனோம். ஆனால் அது மேலே இருந்துட்டு கீழே பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கீழே மட்டும் இல்லை, சுற்றி பார்க்கும்போது எல்லா இடமுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க சொன்னதுனால கால்வலியை பொருட்படுத்தாமல் போனோம். இல்லைன்னா நாங்கள் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா வர வழியில் இந்த ஸ்ட்ராபெரி எங்கள் கண்ணில் பட்டுச்சு. ஊட்டியில் இந்த 3 டேஸில் இந்த ஒரு இடத்துல தான் அதுவும் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரிஸ் வச்சுருந்தாங்க. நல்ல வேளை அப்புறமா நம்ம வாங்கிக்கலான்னு விட்டுருந்தோம்னா நாங்கள் வாங்கியிருக்கவே மாட்டோம். சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. வேறு எங்கேயுமே நாங்கள் இது பார்க்கல. அந்த 3 டேஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நல்ல வேளை ஃபஸ்ட்டு டேவே வந்துட்டு கண்ணில் பட்டுச்சு. ஒரே ஒரு இடத்துல வாங்கி சாப்பிட்டோம். அது போல தான் ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்கிற ஊட்டி பூவும் எங்கள் கண்ணில் இன்றைக்கி ஃபுல்லாகவே படலை. தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கல. அப்புறம் கேரட் எல்லாம் அந்த செடியோடி வச்சுருப்பாங்கன்னெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் வந்துட்டு இந்த டைம் நாங்கள் போயிருந்தப்போ எங்கள் கண்ணில் படவே இல்லை. நிறைய வீடியோஸில் கூட நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி சைல்ட்ஹுட்டில் நான் ஊட்டி போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் போகிற ஃபஸ்ட்டு ட்ரிப் எனக்கு இதுதான். அந்த கார்டனை ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே எங்களுக்கு 4:00 கிட்ட வந்துடுச்சு. 3:30 எல்லாம் தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டு கிளம்பி வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இருப்போம். ஏன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல. நம்ம தலைவர், அதான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு டியூஸ்டே ஃப்ரைடே இந்த 2 டேஸில் வந்துட்டு நான்வெஜ் வந்துட்டு தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. என்ன சொன்னாங்க, நீ வேணால் அவங்க கூட போ, பாப்பாவையும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு இங்கே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. சரி ஓகே நானுமே இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நானுமே இங்கேயே சாப்பிட்டாச்சு. இது ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். ஆனால் இங்கே சாப்பாடெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. இந்த கடையோட பேர் வந்துட்டு ருச்சி பவன். அவங்க வந்துட்டு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கியிருந்தாங்க. நான் வந்துட்டு ஆலு பரோட்டா தான் வாங்கியிருந்தேன். ஆனால் அவங்க வாங்கின ஃப்ரைட் ரைஸை பாப்பாவுக்கு ஊட்ட முடியலை. ரொம்ப வந்துட்டு
ரைஸ் வந்துட்டு வேகாத மாதிரி இருந்துச்சு. பாப்பாக்கு இனிதான் வெளியே போய் ஏதாவது கொடுக்கணும். இங்கே ஸ்பெஷல் வந்துட்டு பால்கோவா பால்னு சொன்னாங்க. சரி ஓகே, அந்த பால்கோவா பாலில் ஆளுக்கு ஒன்று வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கி குடித்தோம். அதில் யூஸ் பண்ணியிருந்த பால்கோவா வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பால்கோவான்னு நினைக்கிறேன். அந்த பால்கோவா தான் அந்த பாலுக்கு வந்துட்டு டேஸ்ட் கொடுத்துச்சு. வேறு அதில் எதுவுமே பண்ணலை. பால் நல்லா கொதிக்க காய்ச்சி அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்கூப் பால்கோவா மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அவ்வளோதான். அந்த ஒரு கார்டன் சுற்றி பார்க்கும்போதே 3:30 எல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டுலாம் வர்றதுக்குள்ளே 5 எல்லாம் தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே வெளியே நிற்க முடியாது, பயங்கர குளிர் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு தான் நாங்கள் ஸ்வெட்டர் கொண்டு போயிருந்தோம், எங்களுக்கு எதுவுமே கொண்டு போகலை. யாருமே கொண்டு வரல ஸ்வெட்டர் எல்லாம். அங்கே தான் வாங்கிக்கிட்டாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் ஆல்ரெடி அவங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போய் கீ எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் கீயை வந்துட்டு யார்கிட்டேயுமே கொடுக்கல, எங்ககிட்டே தான் இருந்துச்சு. நாங்களுமே ரூமுக்கு போயிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு சொல்லிட்டாங்க, நாளையிலேருந்து இந்த மாதிரி டே வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம வந்த வெஹிக்கிள் எல்லாம் அங்கங்கேயா நிப்பாட்டிட்டு இங்கே உள்ள வெஹிக்கிள்லேயே நம்ம சுற்றி பார்க்கலாம். நாளைக்கு வந்துட்டு 2-3 வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களுமே ரூமுக்கு வந்துட்டோம். நாளைக்கு தான் நிறைய பிளேசஸ் நம்ம போக போகிறோம். பாப்பாவுக்கு ரூமுக்கு வந்து உள்ளன் நைட் ட்ரெஸ் வந்துட்டு போட்டு விட்டாச்சு. இனி அவங்களுக்கு குளிர் கொஞ்சம் தாங்கும். டிவி ரிப்பேராக இருந்துச்சு, கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணி தாங்கன்னு கேட்டிருந்தோம். ஆள் அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து உடனே டிவியும் சரி பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே போய் எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே நான் இந்த 3 days குடித்த காஃபி எதுவுமே சரியில்லை. நார்மல் காஃபி தான், ஆனால் சர்க்கரை வந்துட்டு இங்கே எல்லாருமே ரொம்ப எல்லா கடையிலையுமே அதிகமாக தான் போடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டு வரவே மாட்டேன், ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருந்தாச்சு. அதனால் அவங்களே போய் சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாப்பாக்கும் ஊட்டிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் இருந்து நல்லா விளையாடி ஆடி பாடி இருந்தாங்க. அதுக்கப்புறமா டயர்டாகி 2 பேருமே தூங்கியாச்சு. நான் அதுக்கப்புறம் தான் மெதுவாக இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரூம் எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சி இருந்துச்சு, அதை நீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். நாளைக்கு ஊட்டியை திரும்பவும் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.